அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்களா இருக்காங்க. தைரியமும் உற்சாகமும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு. இவங்க ரொம்பவும் நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இதுதான் இவங்களோட பெரிய மைனஸா இருக்கு. ஏன்னா நல்லவங்க என்னைக்கு நல்லா இருந்திருக்காங்க இந்த உலகத்துல? சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் என்ற மனப்பான்மையுடன் வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்களே அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பம் ராசியில இருந்து மீனம் ராசிக்கு மாறுதுங்க. திருக்கணிதப்படி இது ஏற்கனவே நடக்கப்பட்டதா நம்பப்படுது. மீனம் ராசி குருவின் வீடு அப்படிங்கறதால தோஷமே இருக்காதுங்க. இந்த பெயர்ச்சியால ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவா நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அரசனை போல யோகம் உண்டு. ஆனா கடந்த வருடம் 10ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் இடத்துல குருவும் இருந்ததால சில தடைகள் ஏற்பட்டுச்சு. பல முதலீடுகள் தொடங்கப்பட்டு பாதியில நிறுத்தப்பட்டுச்சு. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் லாப சனியா வராரு. இதன் மூலமா இதுவரை நீங்கள் ஈடுபட்ட விஷயங்கள் லாபமாக மாறும். தொழில நல்லாசி கிடைக்கும், பணம் பெருகும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பாங்க? கெடுப்பவரும் இவர்தான், கொடுப்பவரும் இவர்தான். சனி பகவான் வேலை செய்பவர்களுக்கு கேட்டதை தருவாரு. ஏன்னா நீங்க கடின உழைப்பாளிகளுங்க. சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குருவின் வீட்டுல சனி இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. சந்தன பொட்டு வச்சு செந்தூர காப்பு சாத்தி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நடக்குங்க. சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மரண பயம் நீங்கும், உடல் சரியாகும். ஆப்ரேஷன் எதுவுமே தேவையில்லைங்க, மாத்திரை சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது சொத்து சேர்க்கைக்கான வெறி வரணுங்க. அப்துல் கலாம் கூறியது போல தூங்க விடாம செய்யறது தான் கனவு. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது. சனி பகவான் அருளால ரிஷபம் ராசிக்காரங்க சொத்து வாங்கும் யோகம் பெறுவாங்க. 600 சதுர அடி வீடு வாங்க நினைத்தாலும் ஒரு கிரவுண்ட் வீடு வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். இது சனி பகவான் கூட்டி வரும் நேரம். சவால்களை கண்டு பயக்காதீங்க. சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால உடல் மந்தத்தன்மை அடையும். எதிலும் ஒரு
இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சோம்பேறித்தனத்தை தவிர்க்கணுங்க. உலகத்தில் பெரிய எதிரிகள் கூட உங்களை சாய்க்க முடியாது. ஆனா சோம்பேறித்தனம் உங்களை சாச்சிருங்க. சுறுசுறுப்பா இருந்தா வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியுங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த துன்ப நிலை எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. சுமூகமான அணுகுமுறையால வெற்றி காணும் ரிஷபம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. இருந்தாலும் மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமா இருக்காங்க. குரு பார்வையால நல்ல யோகமான பலன்களை நீங்க பெற போறீங்க. பணவரத்து அதிகரிக்கும். மனசுல இருக்கும் கவலைகள் குறைஞ்சு போயிடும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை நீங்க செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கும். நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தரும். அரசியல் துறையினர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் காரிய தடை தாமதம் உண்டாகலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது, கவனமா செயல்படுறது நல்லது. குடும்ப பிரச்சனைகள் தீரும். எதுவும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முரட்டு தைரியம் உங்க மனசுல இருக்கக்கூடாதுங்க. பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்குங்க. கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நட்பலன்களே உண்டாகும். உத்தியோகஸ்தவர்கள் மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கைக்கு நிச்சயமா வந்து தீருங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாயிரும். சொன்ன சொல்ல காப்பாற்றி விடுவீங்க. அதனால மதிப்பு கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். உங்களின் புத்திசாலித்தனத்தால சில சாதனைகளை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய காலமா உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை எல்லாம் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பீங்க. வியாபார போட்டிகள் குறைஞ்சு போயிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்தே சேரும். வருமானம் கூடும். பாராட்டு கிடைக்கும். அதனால மன திருப்தி உண்டாகும். பிள்ளைகளின் தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான பூஜிக்கிறதன் மூலமா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்துல அமைதி நிலவும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமா நிறைவேறும். உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க.
குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.